கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளில் ஒரு அருமையான நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். என்னன்னா, நம்ம எல்லாம் கர்த்தரை வணங்குகிறோம், துதிக்கிறோம், அவரை தொழுகிறோம். அதுக்கு அவர் பரிசாக நமக்கு என்ன செய்கிறார்னா, ஒரு தூதனையே எல்லா விதத்திலையும் முன்ன வந்து நிற்பார். நீங்கள் எங்கே அசைஞ்சாலும் சரி அங்கே நிற்பார். நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் கூட வருவார். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் கூட இருப்பார். நீங்கள் எந்த செய்தாலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கூடவே அவர் வந்து நிற்பார். அதான் அழகாக வாசிக்க கேட்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அதாவது தேவன் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை வழி நடத்துகிறார். பவுல ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், பெரிய அரசனுக்கு முன்னால கொண்டு நிறுத்தும்படியாக அவனை ப்ரிப்பேர் பண்றார் கர்த்தர். அதே போலதான் உங்க பிள்ளைகளை பெரிய இன்டர்வியூவில் கொண்டு நிறுத்தும்படி கர்த்தர் ப்ரிப்பேர் பண்றார். உங்களை ப்ராடக்டா உருவாக்குகிறார். அதனாலதான் ஒரு தூதனை அனுப்புகிறார். இவங்க கடல் பயணம் பண்றாங்க. அதுல தென்றல் காற்று அடிக்குது, பெருங்காற்று அடிக்குது, இல்ல பெரிய சுழல் காற்று அடிக்குது. இதுல எல்லாம் அவங்க யாத்திரை பண்ணுகிற படகு உடைந்து போச்சு. அவங்க எல்லா பொருட்களும் தூக்கி வெளியே எறிஞ்சாங்க. ஆனாலும் கர்த்தர் அவரை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். தீவில் அழகாக கொண்டு விட்டார். அங்க அவங்களை கனப்படுத்தப்பட்டார். அங்க அதே உடைந்து போன கப்பல் மீண்டும் உருவாக்கப்பட்டது. நான் சொல்றேன், எப்பவுமே நினைச்சுடுங்க, ஒரு கடன் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு கவலைப்படாதுங்க. ஏன்னா உங்களை ஆட்கொண்ட இயேசுப்பா உங்களுக்கு ஒரு தூதனை எப்போதும் வைத்திருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த காரியத்திலும் பயப்பட விட மாட்டார். நீங்க பண்ணுகிற யாத்திரையா இருந்தாலும், அலுவலகமா இருந்தாலும் சரி, அல்ல மருத்துவமனைக்கு போனாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு நிற்பார், உதவியாக வந்து நிற்பார். அவர் உதவி செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். எங்களால தகப்பனே, கைவிடாத கர்த்தர் எங்களுடைய யாத்திரையில, நாங்கள் இந்த பண்ணுகிற இந்த குடும்ப யாத்திரையில கர்த்தர் கூட நின்று எங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.